பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை. இந்தியாவில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஒரு நாளில் மட்டும் 4 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். இருப்பினும் இந்த கொரோனா வீரியம் குறைந்தது என்பதால் மக்கள் கவலையடைய வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவத் தொடங்கியிருக்கிறது. கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் டெல்லியிலும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இன்றைய நிலவரப்படி நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3961 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 1435 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி உள்ளது. மகாராஷ்டிராவில் 506 பேரும், டெல்லியில் 483 பேரும், குஜராத்தில் 338 பேரும், மேற்கு வங்கத்தில் 331 பேரும், கர்நாடகத்தில் 253 பேரும், தமிழ்நாட்டில் 189 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 157 பேரும், ராஜஸ்தானில் 69 பேரும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 203 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நடப்பாண்டு ஜனவரி 1 முதல் நாட்டில் கொரோனா தொடர்பான உயிரிழப்புகள் மட்டும் 32 பதிவாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லி, கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் நோய் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது தடுப்பூசிகள் செலுத்திய பிறகு நோய் தொற்றின் பரவல் எண்ணிக்கை குறைந்தது. இந்நிலையில் தற்போது வரை 2 தவணைகளாக செலுத்தப்பட்ட தடுப்பூசிகள் எண்ணிக்கை குறித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி 102,36,1766 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசிகளும் 95,53,629 பேருக்கு 2ஆம் தவணை தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போது கொரோனா தொற்று மீண்டும் பரவும் நிலையில் இந்த கொரோனா தொற்று வீரியம் கொண்டதாக இல்லை என்றும் அது குறித்து யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.